ரூட் கெனால் பண்ணுறதுக்கு பிரிட்ஜை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏன் சொல்கிறேன், ஏன்னா த்ரூ தி க்ரௌன், நம்ம என்ன க்ரௌன் போட்டிருக்கோமோ அந்த க்ரௌன் மூலமாகவே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்ப்பையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வேரையும் ஆக்சஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரூட் கெனால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பிரிட்ஜ் எடுத்துட்டு தான் ரூட் கெனால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிரிட்ஜை எடுக்காமல் ரூட் கெனால் செய்யலாம். ஹேவிங் செட் தட், முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும், என்ன காரணத்தினால இந்த ரூட் கெனால் தேவை. சில சமயம் வந்து க்ரௌனோட ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்கும், பல்லுக்கு அடியில் எதுவும் சொத்தை வந்திருக்காது, அந்த க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கும் எதுவும் கேப் இருக்காது. ஸோ டிகேயும் இல்லை, ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லுக்கு நடுவில் எதுவும் ஃபுட்டும் போய் மாட்டிக்கல, டூத் ஸ்ட்ரக்சர் இன்டாக்டாக இருக்குது. ஸோ க்ரௌனும் நல்லா இருக்குது. பட் வேற ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரூட் கேனால் தேவைப்படும் போது பிரிட்ஜ் எடுக்க வேண்டாம். ஆனால் எப்போ வந்து க்ரௌனுக்கு அடியில் சொத்தை வந்துருச்சோ, ஆர் அந்த க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கு நடுவில் கேப் இருக்குது, அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண முடியல கரெக்டாக, அப்போ வந்து த்ரூ தி பிரிட்ஜ் ரூட் கெனால் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் கிடையாது. ரூட் கெனால் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் எடுக்க வேண்டாம். ரூட் கெனால் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் மூலமாகவே பண்ணலாம். ஆனால் இந்த ரூட் கெனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சொத்தையை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணலைன்னா, ஆர் ஒரு பல்லுக்கும் நடுவில் பல்லுக்கும் இருக்கிற கேப்பை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணலைன்னா அந்த ப்ராப்ளம் திருப்பி ரெக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ண ரூட் கெனால் வீணாக போயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம அப்போ பிரிட்ஜ் எடுத்துகிட்டு பண்ணோம். ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ரூட் கெனால் இல்லாமல் பிரிட்ஜ் கொடுக்கலாம். ஹெல்த்தி டூ ஸ்ட்ரக்சரில் பிரிட்ஜ் ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். பல்லுவோட ஸ்ட்ரக்சர், க்ரௌனோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது அப்படின்னா பிரிட்ஜை எடுக்காமல் ரூட் கெனால் செய்யலாம். எப்போ வந்து பல்லுக்கு அடியில் சொத்தை வந்துருச்சோ, ஒரு பல்லுக்கு இன்னொன்று நடுவில் கேப் இருக்கோ, அப்போ வந்து ரூட் கெனால் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிட்ஜை எடுத்து க்ளீன் பண்ணி ரூட் கெனால் பண்ணிவிட்டு புதுசாக பிரிட்ஜ் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்.